ஓ ஓ ஓ ஓ சுபோலர் கடைசி ரக்காத்தலாமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அதாவது அவங்க என்ன கேட்குறா, அதுதானே கேள்வி. சரி, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சுபோ தொழுகையில் அத்தையாத் இருக்கும்போது எப்படி அமரணுமென்று கேட்குறாங்க. லுஹரில் 4வது ரக்காத்தில் அமர்ற மாதிரி தானே அமரணுமென்று கேட்குறாங்க. அப்படி தான் சுபோவுக்கு 2 ரக்காத். ரசூல்லா எப்படி அமருவாங்கண்டா, இறுதி ரக்காத்தில் அமரும்போது தரையில் அமருவார்கள் என்று வருது. இப்போ தரையில் உட்கார்ந்தா கால் என்ன செஞ்சிடும், சைடுக்கு போயிட்டுரும், அடுத்த கால்ட உள்ளே போயிட்டுரும் அந்த அமர்வில். அத்தையாத்தில் நாங்கள் உட்காரும்போது தரையில் உட்கார்ந்து வைங்களே, 2வது ரக்காத்தில் எங்கே உட்காருவோம், காலில். 4வது ரக்காத்தில் தரையில் உட்கார்ந்தோடனே கால் வெளியே பாஞ்சிடும். இதுதான் அமர்வு. இது இறுதி ரக்காத்துக்கு ரசூலா சொல்கிறாங்க. 2வது ரக்காத்தில் நாங்கள் காலில் தானே உட்காரணும். சுபோவில் 2 ரக்காத் தான் இருக்குது. அப்போ காலில் உட்கார்றதா தரையில் அமர்றதா என்று கேட்குறாங்க. ஏண்டா சுபோவில் 2வது ரக்காத் தான், இறுதியானதும் 2வது ரக்காத் தான். அதனால் எப்படி உட்கார்றதுன்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல தொழுகையை முடிக்கிறது. அது சுபோவில் 2வது ரக்காத் என்பது இறுதி ரக்காத்தாக எடுக்கணும். இறுதி ரக்காத்தில் தரையில் அமர வேண்டும் என்பது தான் நபி வழி. அந்த அடிப்படையில் நீங்கள் லுஹரில், அசரில், மஹரிபில், இஷாவில், கடைசி அத்தஹியாத் அமர்வில் எப்படி தரையில் நீங்கள் உட்கார்ந்து அத்தஹியாத்தில் அமர்வீர்களோ அப்படிதான் சுபோகிலும் நீங்கள் இறுதி ரக்காத்தில் இருக்கணும். அது 2வது ரக்காத்தாக இருந்தாலும் சுபோ தொழுகைக்கு அது இறுதி ரக்காத் என்பதனால் தரையில் அமர வேண்டும். சட்டம்.